படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் சொல்ற மாதிரி இப்போ சூர்யா சார் அவ்வளோ அழகா காட்டியிருந்தாங்க. ஹி லுக்ஸ் ஸோ ஹேண்ட்ஸம் இந்த ஃபிலிம். பூஜா ஆக்டிவும் ரொம்ப சிம்பிளா நல்லா அழகா நடிச்சிருந்தாங்க. ஸ்டோரியும் ரொம்ப கண்டினியூஸா எங்கேயும் லேக் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகலை. ஸோ ஆக்ஷன் பேக் ஃபிலிம் தான், கண்டிப்பாக ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வாஸ் அமேசிங். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. கனிமா வைப்பு, கண்ணாடி பூவே எல்லா சாங்குமே நல்ல வைப்பாக இருந்தது. அண்ட் சூர்யா சார் வாஸ் வெரி ஹேண்ட்ஸம், வெரி ஸ்டைலிஷ். ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். புரியல அதை நான் சொல்லிட்டேன் எப்படிங்க, நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்துட்டு ப்ரோ எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படி மேலே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே மொத்தத்தையும் படத்தை செஞ்சு விட்டாங்க. சூப்பராக இருந்தது போல. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ப்ரோ கார்த்திக் சுப்ராஜான டைரக்ஷனை பற்றி நம்ம சொல்லணும். இன்னும் ஒரு இது கிடையாது, பயங்கரமாக செஞ்சு விட்டாரு ப்ரோ. அவர் எல்லா படத்தோடும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ப்ரோ சூர்யா சார் யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ, அவர் வாழ்ந்திருக்காரு ப்ரோ. ஒவ்வொரு படத்திலும் அவர் வாழ்வார். அந்த மாதிரி இந்த படத்துல அவர் வாழ்ந்திருக்காரு. சூப்பரா இருக்கும். அந்த விண்டேஜ் லுக் சூர்யா எனக்கு பயங்கரமா சூட்டா இருக்கு. பயங்கரமா இருக்கும். மியூசிக் தான் கில் பண்ணாரு ப்ரோ. எல்லாரும் சூப்பரா இருந்த ஒரு கான்செப்ட் மாதிரி தான். மொத்தம் அந்த ஹோல் சினிமா தேட்டர் பயங்கரமா ஒரு வைப்பா இருந்தது. படம் வந்து சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லா ஆடியன்ஸ், சென்ட்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் ப்ரோ. படம் வந்து லவ், வைலன்ஸ், வார் மூணுமே இருக்கு ப்ரோ. லவ், லாஃபர், வார் மூணுமே இருக்கு. பக்கா இருக்கு ப்ரோ. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். எந்த ஏஜ் கேட்டகரி வேணால் பக்கா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஆக்டிங் சொல்லலாம் ப்ரோ. முடியும் சூர்யா நான் 6 பேக்லாம் காமிக்கிறாங்க பல வருஷத்துக்கு கழிச்சு. நம்மளாம் லாஸ்ட்ல சூர்யானா தானே 6 பேக். அவங்கள தானே ஜிம்ல எல்லா ஜிம்ல அவங்க போட்டோ தானே இருக்கும் ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் உங்களுக்கே தெரியும் என்னென்ன பயங்கரமான படம்லாம் பண்ணிருக்காரு. அதுல இதுவும் ஒண்ணு சேர்த்தல ப்ரோ. கன்ஃபார்ம் இல்ல ப்ரோ, அவரு பண்ணதுல இது வந்து இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி காமிக்கும் கன்ஃபார்ம். படத்துல ப்ரோ அது வந்து நீங்க தேட்டர்ல தான் ப்ரோ பார்க்கணும். அவரே சொல்லிட்டாரு எல்லாத்தையும் தேட்டர்ல இருந்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மெயின் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி யார்ட்டும் ஸ்டோரி எதுவும் போடாதீங்க, எதுவும் ஸ்டேட்டஸ் எதுவும் போடாதீங்க, இது கதையை வெளில சொல்லாதீங்க. இப்போ கதையை வெளில சொல்லிட்டா அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும் உங்களுக்கு பாக்குறது. இப்போ நீங்க போய் பார்த்தா அது ஒரு சஸ்பென்ஸா அந்த மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ கன்கோலாம் அடிலாம் இல்ல ப்ரோ. கன்கோ நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லா நியூட்ரல் ஃபேன்ஸும் பிடிச்சிருக்கு ப்ரோ. இவங்களே சும்மா சொல்லி பொருளே கிளப்பி அது நல்லா ஓடி இருக்கும் ப்ரோ. அவங்க சொல்ற இதுல ரிவ்யூ மட்டமா சொல்லி அது வேணுன்னே இது பண்ணிட்டாங்க. ஏமா அந்த இது இங்க ஒருத்தர் காமிக்கிற பாரு ப்ரோ. இதுலதான் நானும் தேடிட்டு இருக்கேன். ரிவ்யூ அவ்வளவு மட்டமா சொல்றாரு. இதுவே விஜய், அஜித் அந்த மாதிரி விஜய் அஜித் அண்ணா கூட விட்டுருவோம் ப்ரோ. விஜய் படம், சிவகார்த்திகேயன் ப்ரோ அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். இதுக்கு பாருங்க, இதுக்கு மட்டும் இப்படி சொல்றாரு. ஓகே ப்ரோ. மியூசிக் சந்தோஷ் நாராயணனை பத்தி சொல்ல ப்ரோ வேணும். அவர் இங்க கான்செப்ட் நடத்துறாரு ப்ரோ. பாதி கான்செப்ட்லாம் நடத்துறாங்க ப்ரோ இன்டர்வல் டைம்ல. அப்கோர்ஸ் இல்ல ப்ரோ, சூர்யாக்கான படம் தான் ப்ரோ. இப்ப எல்லாம் சூர்யா யாரெல்லாம் ஃபார்ம் அவுட்னு சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் படம் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா போனோம். கங்குவாக்கு அடுத்து எப்படி இருக்க போனோம். ஆனா வந்து ஓவர் ப்ரொமோஷன். ஆனா அதுக்காண்டே படம் சூப்பரா பண்ணிட்டாங்க. ஆக்டிங் அதான் சூர்யா த ஓஜி ரிட்டர்ன்ஸ் தான். எப்படி அயன் ஏலாமரிலாம் பார்த்துருப்போம், ஏலாமரியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உள்ளக சூப்பரா இருந்துச்சு. அதான் அவர் வந்து எப்பயுமே டிஃப்ரெண்டா பண்ணுவாரு. கேங்ஸ்டர் கொண்டு போய் அதை கொண்டு வர இதுலயும் அதே போல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் அதான் போடுறாரு. சூப்பரா லேக் இல்ல. ஹீரோனிக்கான உள்ள ஆக்டிங் கொடுக்கலண்ணா. பூஜா டே வந்து எப்படின்னா சும்மா ஒரு இருப்பாங்க, ஒய்ஃபா இருப்பாங்க, அவ்வளோதாங்க. அவங்களுக்கு பெரிய ஆக்டிங்லாம் கிடையாது. சனா செஞ்சுட்டாருண்ணா. சூப்பரா இருந்துச்சு. பாட்டுல எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்ரேயாசன் வந்தா ஒரு பாட்டுக்கு பிளாஸ்ட் ஆயிஸ் தேட்டரு வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அன்பான ஃப்ரெண்ட்ஸ், நீங்க படத்துல தேட்டர்ல வந்து செலிப்ரேஷனே இல்ல ரோகிணி தேட்டர்ல இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமா இருக்கு படம். ஏன்னா அன்பான முறையில இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம். படம் சூப்பரா இருக்கு, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆஃப்டர் கங்குவாக்கு அப்புறம் வந்து எல்லாரும் அந்த நெகட்டிவ் ஸ்பெட் பண்ணாங்க. நெகட்டிவ்க்குலாம் ஒரே ரிப்ளே வந்து இந்த படம் தான் ப்ரோ. நீங்க எவ்வளவு நெகட்டிவ் பண்ணாலும் நாங்க அதுக்கு தலை சாய்க்கவே மாட்டோம். எங்களோட கம்பேக் தான் ப்ரோ. கம்பேக்கு வந்து இந்த படத்துல நிச்சயமா இருக்கு. சிங்கம் வந்து வேட்டையாட தொடங்கிருச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் வேட்டை தொடரும். ஜிகிர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவர் கார்த்திக் சுப்ராஜ் சிறப்பான தரமான சம்பவம் ப்ரோ. புதுசா ட்ரை பண்ணியிருக்காருன்னா பாத்தீங்கன்னா அவர் அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்குன்னு அவரே இன்டர்வியூல சொன்னாரு. உண்மையிலே வந்து நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சூர்யா அண்ணா ஆக்டிங் சொல்லவா வேணும். அவர் தாங்க ரியல் ஓச்சினாலே அது சூர்யா அண்ணா மட்டும்தான். தி ஒன்
ரியல் ஒன் அவ்வளவுதான். சூர்யா அண்ணா மட்டும்தான். மியூசிக் சனா அண்ணா தான் இறங்கி அவரு வேற லெவல் பண்ணியிருக்காரு. கடைசியில சாங் ஒன்று பாடினாரு, செம்மையாச்சு. ஃபிளாக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. வழக்கம் போனா கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. படம் செம்மையா இருக்கு. ஹீரோயின் சூப்பரா இருக்காங்க, நல்லா நடிப்பு. அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ரோலு.